வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் பிள்ளைங்களோட பிஹேவியரை எப்படியெல்லாம் நேரப்படுத்துறது அப்படின்றது அந்த கான்செப்டில் சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 வயசு 12 வயசு, அதாவது 10 வயசுனா 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு குழந்தை. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். நம்மளுக்கு என்னவா இருந்தாலும் அந்த தாய் தகப்பன் ஆஃபீஸுக்கு போயிருந்தா கூட வந்து பாடம் சொல்லி தருவாங்க அப்படின்னு. சில சமயத்தில் இந்த தகப்பனார் தாய் அவங்கெல்லாம் குழந்தைகளோட பழகி எழுதும்போது இல்லை ஒன்றா உட்காந்து ஹாலில் பேசிக்கும்போது நம்மளுக்கு சில சமயம் சில சின்ன சின்ன பிஹேவியரை பிள்ளைங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது என்னதுன்னு கேட்டால் ரொம்ப தே வில் பி ஓவர் ஜெலஸ். பக்கத்தில் இருக்கிற தம்பிக்கு ஏதான காசு சாமான் கொடுத்தாலோ இல்லை பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பையன் வச்சுட்ருக்கிறான், தே ஹாவ் சம் சிப்ளிங்ஸ்னால் அதை பார்த்து ஜெலஸாக இருக்குது, ஓவர் ஜெலஸ் இருக்கும். அந்த ஓவர் ஜெலஸை எப்படி செய்யணும்னு கேட்டால் இதில் 2 விஷயத்தில் நம்ம பண்ண முடியும். ஒன்று, அதை இக்னோர் பண்ணிடலாம். அம்மாவும் அப்பாவும் அதை பற்றி கவனிச்சுக்கவே இல்லாமல் இருந்தாலும் அது ஓரளவுக்கு சப்சைட் ஆகும். ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் ஹவு டு ஓவர் கம் திஸ் அப்படின்னா, இட் இஸ் த இண்டிகேஷன் பேரண்ட்ஸ் அவளோட எமோஷ்னலாக அட்டாச் பண்ணிக்கலையோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வரும். அதனால் ஃபிசிக்கல் ஹக்கு கொடுத்து பிள்ளைங்களை அந்த ஜெலஸ்லேருந்து நம்ம சப்சைட் பண்ண முடியும். அது அப்புறம் அதே சமயத்தில் பிள்ளைங்களுக்கு வாண்ட்ஸுக்கும் நீடுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை நிறைய கரெக்டாக சொல்லி கொடுத்துடணும். எது வாண்ட்டு எது நீடு அப்படின்னா, சில சமயத்தில் இம்மிடியட்டாக நம்ம சொன்னோடனே 2 ஒன்று தான், வாண்ட்ஸ் இருந்தால் தான் நீடு கிடைக்கும்னு சில பேர் பேசுகிறது எனக்கு கேட்குது. ஐ எம் ஏபிள் டு டேக் தட் வேர்ட்ஸ், பட் இன் ரியல் இட் இஸ் நாட் ஸோ. வாண்ட்ஸ் வேறு, நீடு வேறு. அப்படின்னா ஒரு அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு வரும்போது அதனோட அளவுகோல், அதனோட யார்ஸ்டிக்கு, அதனோட நெறிமுறைகள் அதுவே வேறு. ஆனால் இது பார்த்ததெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம். இது வேணும், அவன் வச்சுட்டுருக்கான், அவன் கருப்பு கலர் பனியனில் கோடு போட்டிருக்கு, அதுவும் எனக்கே வேணும். இவன் கிரே கலராக ரெட்டு டாட் போட்ட பனியன் இருக்குது, அதுவும் எனக்கே வேணும். பக்கத்தாத்து பொண்ணு அதுபோல் ஒரு ஃப்ராக் போட்டுருக்கா, அதுவும் எனக்கே வேணும். ஐ ஷுட் ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும்போது அந்த நீடோட எக்ஸ்பேன்ஷன் இட் கோஸ் நம்மளோட ஒரு தாட் லெவலுக்கு தாண்டி பெருசாக போகும். பார்த்ததெல்லாம் வேணும்னு. ஸோ அந்த மாதிரி நிலையில் தாயும் தகப்பனும் என்ன செய்யணும்னா, அவளுக்கு நீடு அவசியமாக இருந்தால் மட்டும், தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்துக்கிட்டோம், பாக்கியெல்லாம் அவசியமாக இருந்தால் அதுக்கு இந்தந்த வேலைகளை செய்தாதான் திஸ் வில் பி ப்ரொவைடட் இஃப். இந்த மாதிரி என்ன இருக்கணும், அந்த இஃப்ன்ற வார்த்தைக்கு பெரிய கமா போட்டு அது என்னென்ன டார்கெட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக லக்ஸூரியஸ் ஐட்டமாக இருந்தாலும், எக்ஸ்ட்ராவாக தேவைக்கு அதிகமாக கேட்டாலும், இது எல்லாமே டார்கெட்டை அச்சீவ் பண்ணி டார்கெட்டை அட்டைன் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படின்றத பிள்ளைங்களுக்கு புரிய வச்சாலே வாண்ட்ஸ்க்கும் நீட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு நல்லபடியாக தெரிஞ்சிடும். அதை இக்னோர் பண்ணிட்டு தான் சொல்லி கொடுத்தாலும் சரி, இல்லை அதுக்கு நேரம் உட்காந்து வச்சு இதெல்லாம் இருக்குது, தீஸ் ஆர் ஆல் தி எசென்ஷியல்ஸ், யூ ஷுட் கோ ஃபார் இட். இதெல்லாம் எசென்ஷியல் இல்லை, இது இல்லாமல் கூட ஸ்கூல் போக முடியும், இது இல்லாமல் கூட நம்ம படிக்க முடியும், இது அவசியமே இல்லை உன்னோட கிளாஸ்க்கு, நீ இப்போ 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன், 5ஆம் கிளாஸ்க்கு இத்தனை பெரிய காஸ்ட்லி கேஜெட்ஸ்லாம் தேவையில்லை, யூ கேன் பி வித் திஸ் சிம்பிள் செட் ஸ்கொயர்ஸ் வச்சு நீ ட்ரை பண்ண முடியும் அப்படின்லாம் பிள்ளைங்களை சொல்லி கொடுத்துட்டாக்க அந்த வாண்ட்ஸ்க்கு நீட்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நிச்சயமாக தெரியப்படுத்திட்டா பிள்ளைங்கள்கிட்ட கணிசமான அளவுக்கு ஜெலஸ் குறையும், கணிசமான அளவுக்கு ஒரு டேக்கிங் த வேர்ட்ஸ் அண்ட் ரைட் சென்ஸ் அது வரும். ஆனால் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கிடைக்கும், அந்த வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ்க்கோ இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது அவளுக்கு எது தேவையோ அதை மட்டும் கேட்கணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று கூட சொல்லித்தரணும். இப்போ நிறைய வீட்டில் சிப்ளிங்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரே குழந்தை தான், ஒரு பொண்ணு இல்லாட்டி ஒரே ஒரு பையன் அப்படி இருக்கு. அந்த மாதிரி வரும். சிப்ளிங்ஸ் இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ரைவல்ரி, அது ஒன்று அவன் மட்டும் போட்டுக்கிறாரு அப்படி எல்லாம் வரும். இல்லை ஒரு கேர்ள் இருந்தால் அது ஃப்ராக் போட்டுண்டா நானும் ஃப்ராக் போட்டுக்கிறேன்னு ஒரு பாய் சொல்லுமோன்னு சொல்லாது, நிச்சயமாக சொல்லாது. ஆனால் ஒரு பாய் நெஜாரு ட்ரௌசர் பேண்ட் எல்லாம் போட்டிருந்தா கேர்ளும் அது போல் தானும் அண்ணாவோட பேண்ட்டை போட்டுக்கிறேன்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரெசென்டர் சினாரியோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி நிலைமையில் சிப்ளிங்ஸே இல்லாத குழந்தைகள்கிட்ட ரைவல்ரி வராது. ஆனால் அதுகளுக்கு அந்த பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். எதுவுமே ஒரு ஷேர் பண்ணுற மைண்ட் செட்டே வராட்டா கூட வேறு யாராவது வீட்லையான போய் அவாத்தில் அந்த குழந்தை நிறைய சாமான் பர்சனல் திங்ஸ் வச்சுருந்தா அதை பார்த்து ஜெலஸ் படும். விதவுட் என்ன நம்மளுக்கு அதுக்கும் லிங்கே கிடையாது. கேஷுவலாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் அந்த பசங்க நிறைய பசங்க சாமான் வச்சுட்டுருக்குன்னா தனக்கும் அது போல் இல்லைன்னு ஒரு கனெக்ஷனே இல்லாத அளவுக்கு ஒரு ஜெலஸ் வரும். அந்த ஜெலஸ் எல்லாம் ஆல் நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் ஆட் டு பி எச்சூர்டு அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி
அதுலேருந்து அதில் பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் நாளைய ஜெனரேஷனுக்கு வேல்யூஸோடு இருக்கிற பிள்ளைங்களா நம்ம வளர்க்க முடியும். இதை பற்றி தொடர்ந்து வரப்போகிற பதிவுகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.